ஆஸ்திரேலியாக்காரனுக்கு நீ ஓவரா சொம்படிக்கிற அப்படின்னு ஒரு தரப்பு விமர்சிக்கிறாங்கங்கிறது உண்மதான். முந்தைய காலத்துல நான் மட்டும் இல்ல, என்ன மாரி பல பேர் பார்த்த ஆஸ்திரேலியன் டீமோட டாமினன்ஸ இதுக்கப்புறம் யாருமே பார்க்க போறதில்லங்கிறது தான் உண்ம. இதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் என்னன்னா, ரொம்ப வருஷமா ஜெயிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஒரு 10 வருஷமா ஆஸ்திரேலியாவ அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே எவனும் கிடையாது. எந்த டீமா இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம மண்ட கொட்டு கொட்டி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அதுதான் அவனுங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இதனால ஐசிசி என்ன பண்ணானுங்க, இவனுங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு எகெயின்ஸ்டா இந்த அவெஞ்சர்ஸ் மேட்ரு ஒவ்வொரு டீம்ல இருக்கிற சூப்பர் ஸ்டார கூப்பிட்டு வந்து வேர்ல்டு 11ன்னு ஒரு டீம ரெடி பண்ணி, ஆஸ்திரேலியாக்கு எகெயின்ஸ்டா விளையாட விட்டு, ஆஸ்திரேலியாவ தோற்கடிக்கிறது தான் பிளானு. அந்த ஆஸ்திரேலியன் டீம்ல வழக்கம் போல ஆடம் கில்கிறிஸ்ட், மேத்யூ ஹேடனு, கிளென் மெக்ரா, ஜேசன் கில்லஸ்பி, டேமியன் மார்டின்லாம் இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு 11ல இருந்தவங்க எல்லாருமே அப்போதைய சூப்பர் ஸ்டார். பிற்காலத்துல ஒவ்வொருத்தருமே லெஜெண்ட். தி கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் எவர் ஜாக் காலிஸ். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் எவர் பிரையன் லாரா, வீரேந்திர சேவாக், ஃப்ரெட்டி ஃப்ளின்டாஃப், கெவின் பீட்டர்சன், கிறிஸ் கெயிலு. இது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் அண்ணன் முத்தையா முரளிதரனு, டேனியல் விட்டோரி, அதுபோக அதிரடி ஆட்டக்காரனான ஷயீத் அஃப்ரீடி, அது மட்டும் இல்லாமல் மக்காயான்டினி, ஷோயப் அக்தர். இந்த டீமை அந்த டீமுக்கு எகெயின்ஸ்டா மோத விடுறாங்க. 3 மேட்ச் நடந்தது. முதல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா 93 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ரெண்டாவது மேட்ச்ல மறுபடியும் ஆஸ்திரேலியா 55 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. மூணாவது மேட்ச்ல ஆஸ்திரேலியா மறுபடியும் 156 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. இது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடந்த மேட்ச் இல்லைனாலும் இந்த மாதிரி டேலண்டட் டீமையே அந்த ஆஸ்திரேலியா ஓட விட்டு அடிச்சானுங்க. பல பேர் ஆத்திரப்பட்டாலும் பரவாயில்ல, தி கிரேட்டஸ்ட் டீமு அந்த டீம் தான். அதுக்கப்புறம் பல டீம் விளாண்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பல டீம் இருந்திருக்கிறாங்க. டாமினேஷன்னா அந்த ஆஸ்திரேலியன் டீம் தான். மஞ்ச சொக்காவை போட்டு கிளம்பி வந்து மானாவாரியாக அடிப்பானுங்க.